ஹலோ, நான் தான் ஊர் சுற்றும் வாலிபன். நான் ஒரு பீட் டு த ஏ டு த பீட் டு த இட்லி சாப்பிட்டேன். அப்புறம் இப்படி ஆயிடுச்சு. ஹலோ, நான் தான் ஊர் சுற்றும் வாலிபன். இந்த பீட் டு த ஏ டு த பீட் டு த இட்லி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு. ஹலோ, என் பேரு சித்தார்த். இது என் தம்பி சமர். ஹலோ, என் பேரு சமர். இது எங்க அண்ணா சித்தார்த். இல்ல, நீ தம்பி. நீ அண்ணா. நீ தம்பி. நீ அண்ணா. நீ தம்பி. ஏன்டா சண்டை போட்டுருக்கீங்க? நகருங்கடா, வீட்டுக்கு போலாம். இல்ல 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 இல்ல, நம்ம வந்து யுஎஸ்ல இருந்து இங்க கனடா உங்களுக்கு தான் வந்திருக்கோம். சுத்தி காட்டு வெள்ள. இங்க பார்க் இருக்கு, போய் விளையாடிட்டு வா. இல்ல, நான் உன்னோட வீடியோ பார்த்தேன். அந்த விஜய் ஃபிலிமிங்ஸ் பார்த்தோம். ஏய், அக்டோபர் மோரியா? அதுங்கிறது 4 hours ஓடிட்டு போனோம்டா. 4 hours தான் யாரா போவா? வீட்டுக்கு போலாம் வாங்கடா. நீ இங்க நம்ம கூட வர போறே. டேய் சரா, Dress மாத்திட்டு போலாம்டா. சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல பிரேக் எடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் சப்பாத்தியோட ஆரம்பிக்கிறேன். நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. நீங்க என்ன வீடியோ ரிவ்யூ பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு நானும் என் தம்பியும் ரிவ்யூ போட போறோம். சரி பண்ணுங்க. சப்பாத்தில ஸ்டார்ட் பண்ணு. நான் சாப்பிடலாமா இல்ல வெயிட் பண்ணணுமா? சாப்பிடு. என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட? ஸ்வீட்டா இல்ல, சாஃப்ட்டா இருக்கு. பன்னீர் வந்து ஸ்வீட்டும் ஸ்பைசியும் நல்ல காம்பினேஷன்ல போட்டு வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. 5 out of 5 இந்த சப்பாத்தி. ஓகே. ரொம்ப சாஃப்ட், பெர்ஃபெக்ட் டேஸ்ட். தயிர் வடை? தயிர் வடை காரமா இருக்கு. என்கிட்ட போ. வேணாமா? காரமா இருக்கு. மிளகா வடை தான் வைக்கணும். ரொம்ப பாக்கல, ரொம்ப நிறைய பச்சை மிளகா இருக்கு. நிறைய மிளகா இருக்கா? ஆமா. சரி ஓகே, அப்ப இதுக்கு மிளகா வடைன்னு பேர் வச்சிடலாமா? ஆமா. அடுத்து தயிர் சாதத்துக்கு ரிவ்யூ கொடுக்கலையாப்பா? தயிர் சாதத்துக்கு ஏன் ரிவ்யூ கொடுக்கணும்? பாப்புலர் ஃபுட் ரிவ்யூ ஆகணும்னா தயிர் சாதத்துக்கு ரிவ்யூலாம் கொடுக்கணும். இது தயிர் சாதம். ஏன் ரிவ்யூ பண்ணனும்? தயிர் சாதம் வந்து தயிர் சாதம் எப்படி ரிவ்யூ பண்ணனும்? சரி ஓகே. வேற என்ன ரிவ்யூ கொடுக்க போறீங்க? அதுக்கு ரிவ்யூ கொடுக்குறீங்களா? அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சமா ஸ்பைசியா இருக்கு எனக்கு என் தம்பிக்கு. ஏன்னா அடல்ட்ஸ்லாம் ஸ்பைசி சாப்பிடுவா. ஓகே. உனக்கு ஸ்பைசியா இருக்கா? ரொம்ப ஸ்பைசி. உனக்கு ஸ்பைசியா? சரி சரிப்பா, இந்த சிப்ஸ் மட்டும் தான் பாக்கி. அதுக்கு நல்லாவே இருக்காது. நல்லா இருக்கும். அவங்க சண்டை போட்டோம், நம்ம வடையை சாப்பிடுவோம். வடை சாப்பிட்டு ரொம்ப நல்லாச்சா? ஐயோ வந்துட்டாங்களா சண்டை போட்டு முடிச்சுட்டு? வடையா? வடை தான்ப்பா. உளுந்து வடையா மசாலா வடையா? இது மசாலா வடை. குடு பார்க்கலாம். பாரு. ஏய் ஏய் ஏய், இன்னொரு வடை இருக்கா? ஒண்ணுதான் இருந்தது. இது சரிக்கா, வடை போச்சு. Please, you are dragging me to the wrong track. Please. என்ன பசங்களா, இந்த ட்ரெஸ்ல எப்படி இருக்கேன்? உங்க கிளாஸ்மேட் மாதிரி இருக்கனா? கால போன வயசுல இந்த கலர் ட்ரெஸ் தேவை. Emotional damage. அவன் போனா என்ன? நீ சொல்லு, எப்படி உன் கிளாஸ்மேட் மாதிரி இருக்கனா?
என் கிளாஸ்ல அப்பா மாதிரி இருக்கேன். அப்பாவா? யாரு? ராமராஜன். இந்த அவமானம் உனக்கு தேவையா? நான் வந்து ஒரு பிசினஸ்மேன். பிசினஸ்மேனா? என்ன ஆமா, நான் வந்து யூஎஸ்ல வந்து என் வீட் வந்து ஒரு ஸ்கூல் வந்து அக்ராஸ் த ஸ்ட்ரீட்ல இருந்து. நான் ஸ்கூலுக்கு போய் அங்க வந்து நிறைய ஓல்ட் கிட்ஸ் வந்து பைசா வந்திருப்பா. அங்க நான் வந்து பிரைம் ஹைட்ரேஷன் ட்ரிங்க் செல் பண்ணுவேன். அந்த ட்ரிங்கா? ஆமா, நல்லா இருக்காது. நான் வந்து குடிக்க மாட்டேன். அவன் வந்து நிறைய குடிப்பா. அவன் என்ன எனக்கு வேண்டாம். நீ தாண்டா புள்ள. யோ பாத்தியா? ஆமா, ஆனா நீ குடிக்க மாட்டே. நான் குடிக்க மாட்டேன். நான் டேஸ்ட் பண்ணுவேன். ஒரே ஒரு நல்லா இருக்குமா? ஓகே ஓகே தானே. நான் வந்து எனி டே நான் போய் அது ஃப்ரெஷ் கோகனட் ஓபன் பண்ணி தண்ணி குடிப்பேன். அது வேண்டாம், 10% கோகனட் வாட்டர் தான். இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு பிள்ளை இல்ல, ஊருக்கு ஒரு பிள்ளை இருந்தாவே மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டி ஊர் செழிச்சு போகும்டா. கோகனட் வாட்டர்ல பண்ண ட்ரிங்கா? எனர்ஜி ட்ரிங்க் இல்லையா? எனர்ஜி ட்ரிங்க் தான். வைட்டமினும் இல்ல, ஆக்சுவலி வைட்டமின் இருக்கு. ஆனா சம்ல வந்து ரொம்ப நிறைய கேஃபீன் இருக்கும். ஓகே. காஃபில இருந்து கேஃபீன் எடு, ஒரு 100 டைம்ஸ் போடு, அதுல தான் பிரைம் இருக்கு. ஓகே. சோ இந்த மாதிரி குழந்தைங்களா அதை குடிக்க கூடாது. ஆமா, ஆனா குடிப்பாங்க. ஆமா, நான் வந்து ஐஸ்கிரீம் பாரும் செல் பண்ணுவேன். வெனிலா ஐஸ்கிரீம் கோட்டட் வித் சாக்லேட் அண்ட் நட்ஸ். நான் வந்து $60 பண்ணிருக்கேன். $60? ஆமா. வெக்கமா இல்ல? ஏய், எனக்கு ஒரு ஐடியா குடுறா. இந்த பிசினஸ் பண்ண கனடால காசு இல்லடா. சரி, நீ போய் பிரைமும் ஐஸ்கிரீமும் வாங்கி எங்க வந்து நிறைய கிட்ஸ் வருவா, இந்த பிளே கிரவுண்டுக்கு போய் வித் சீப் பிரைஸ்க்கு காஸ்கோல இருந்து வாங்க. சரி சரி, ஓகே. நீ தமிழ் படம்லாம் பாப்பியாடா? ஆமா. கடைசி என்ன படம் பார்த்தா? லியோ. லியோவா? லியோ பிடிச்சதா? ஆமா, ரொம்ப பிடிச்சது. எது ரொம்ப பிடிச்சது? என்னோட ஃபேவரட் பாட்டு அந்த நாலடி தான் வரவா. அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? டான்ஸ் ஆடுறியா? ஆமா. சரி, போய் ஆடி காட்டு. நாலடி தான் வரவா, ஒண்ணே நான் இறங்கி வரவா, தல் கொடுக்கு சிங்கட்ட சிண்டாடப்பா, அவன் தூயருண்டு மாறாதப்பா. ஏய் குடுறா, சூப்பரா ஆடின பாட்டுக்கு. நான் இப்போ ஆடுனேன், நீ ஆடு. நான் ஆடணுமா? ஆல்ரெடி அந்த படத்துல ஆடி இருக்கேன். என்ன ஷாகா வர? அந்த பாட்டு ஒழுங்கா பாத்தியா நீ? ஆமா. விஜய் பக்கத்துல ஒரு ஆடினார்ல, நான் தான் அது. என்னப்பா, இந்த பிளேஸ் பிடிச்சதா? ஆமா, ஓகே தான் இருந்தது. ரொம்ப நல்லா இல்ல, பட் நல்லா தான் இருந்தது. அவுட் ஆஃப் 5 எவ்வளவு கொடுப்பா? 4.3. 4.3யா? என்ன டிஃபரெண்டா இருக்கு. ஏன்? ஏன்னா வாட்டர் வந்து நல்லா இருந்தது, கிறிஸ்டல் ப்ளூ மாதிரி இருந்தது. ஆனா ரொம்ப குளிர் இருந்தது. அதுக்குள்ளேயும் நிறைய நிறைய ராக்ஸ் இருக்கும், கால் வலி. ஓகே.
வேற ஏதாச்சும் இருந்ததா? ஆமா, வாக்கிங் வந்து ரொம்ப ஹார்ட் எனக்கு என் தம்பிக்கும். ஏன்னா ராக்ஸ் வந்து காலுக்குள்ள ஏறிண்டே இருந்தது, கொசுவும் கடிச்சுட்டே இருந்தது. ஒரு நல்ல ஷூ இருந்தா ஈஸியா இருந்திருக்கும் அப்போ. ஆமா, ஈஸியர். சரி, ஒரு 4 hours டிரைவ் பண்ணிட்டு வந்தோமே, அதுக்கு ஒர்த்தா? இல்ல, மேபி 2 hours worth, but 4 hours definitely not worth. என்னப்பா ஃபீல் பண்ற சமர்ஸ்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? I would rate this 4 out of 5 எவ்வளோ? 4.4. 4.4 out of 5. நிறைய கால் வலி இருக்கு, கடி, அவ்வளோ ஸ்டில் ஒர்த் ஆகாது. வீட்டு பக்கத்துல இருந்தா ஒர்த்து. அப்படியே வீட்டு வந்துடலாம். ஒரு 1 hour டிரைவ் மாதிரி இருந்தா உங்களுக்கு ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், ஃபன் அண்ட் என்டர்டெய்னிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி இருந்ததுன்னா மறக்காம வெயிட் இன்ட்ரோடக்ஷன்ல நாங்க வேணும், ஆனா கன்க்ளூஷன்ல வேண்டாமா? அப்படி இல்ல, நீங்க அங்க பிஸியா இருந்தீங்க, சரி அதுக்குள்ள நான் பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு. உன்னோட 100 சப்ஸ்கிரைபர்ஸ் எப்பறதுவா மரியாதை ஒரு வீக்ல போஸ்ட் பண்ணு. என்னடா அவன் இப்படி சொல்லிட்டு போறான்? அவனுக்கு 100 ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து 200 ஃப்ரெண்ட்ஸ், உன்னோட சப்ஸ்கிரைபர்ஸ். மரியாதையா வீடியோ போஸ்ட் பண்ணலேனா எல்லாரும் unsubscribe பண்ணிடுவா.